மீன ராசி அன்பர்களுக்காக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான். அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க கிட்ட போய் நீங்க ஒரு வழி கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போவார். 5ல உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பு. அப்ப குழந்தைகளுக்காகவே உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணுவீங்க. குழந்தைகள் மூலமாக நிறைய நல்ல மகிழ்ச்சியான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்க கூட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளுக்காகவே நீங்க நிறைய சுப செலவுகள் அதிகமாக கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். அதே போல உங்களோட ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் நல்ல அக்கறை செலுத்தணும் அப்படிங்கறதுதான். முதுகு வலி, கால் வலி, இது கண்டிப்பாக உங்களுக்கு கை வலி, இது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி செய்யணும். தினமும் காலையில ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இது ரெண்டையுமே நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கால் வலி, உடல் வலி சம்பந்தமான சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுதான். தினமும் உடல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா? உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துங்க. ஒரு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு பயணம் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். இந்த பயணத்தின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். அப்ப வெளியூர் போய் தங்கி நீங்க படிக்கும் போதோ அல்லது வேலை பார்க்கும் போதோ உங்க சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க கட்டுப்பாடா இருக்கணும். சரிங்களா? உடல் சார்ந்த விஷயங்கள நீங்க கண்டிப்பா கவனம் எடுத்துக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக நல்ல அற்புதமான வருடமாக இருக்க போகுது. நல்ல நல்ல புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். தொழில அபிவிருத்தி ஏற்படும். பணம் பாத்தீங்கன்னா தாராளமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இந்த வருடம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா பூர்வீக சொத்து, அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு நல்ல அருள் கொடுக்கும். தெய்வ அருள் கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குபேரனோட வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை குபேரனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு தடைப்பட்ட தனம் கூட உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதுதான். பொருளாதாரத்துல நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால அதிக முதலீடு பண்ணும். ஒரு கோல்டு நகை வாங்கலாம், ஒரு தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு நகையில நீங்க ஒரு முதலீடு போடுறது, ஒரு நகை மூலமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். நீங்க இதுல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு சிந்தித்து அதன் பிறகு நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேலையில ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு நல்ல பதவி உயர்வு, இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடமே உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல நல்ல அற்புதமான வருடமாக இருக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குபேர வழிபாடு எடுத்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த கோ பூஜை செய்யுங்க. அந்த கோமாதாவுக்கு, அதாவது பசுமாடுகளுக்கெல்லாம் நீங்க அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, வெல்லம் கலந்த பச்சரிசி கலந்த வெல்லம், இதை நீங்க உணவா கொடுக்கறது. இதை வியாழக்கிழமைகள்ல கொடுத்துட்டு வாங்க. சனிக்கிழமையிலும் கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரையும் கொடுக்கலாம். இதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகிரும். நீங்க எந்த காரியத்திலையும் நீங்க தடை இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ரேவதி அப்படிங்கிற புதன் உங்களுக்கு செயல்படும். நீங்க வெளியே எங்கேயாவது போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய டாக்குமெண்ட், ஒரு சொத்து விஷயங்கள் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சொத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் நீங்க நீங்கணும் அப்படின்னா நீங்க அந்த மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்போது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு தனவரவும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மீன ராசி அன்பர்களே,
இந்த பராபவ வருடம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுல கவனமாக இருந்து ஒரு முதலீடு, புதிய முதலீடு இதெல்லாம் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தன லாபம் பெருகும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.